வீடியோ ரியல் இம்பேக்ட் நான் உங்க ரிசானா நிஷா யார். ஸோ 3 நாளில் இப்போ எலெக்ஷன் ஓட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு விரல் புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா யோசிங்க, நம்ம யாருக்கு ஓட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா அது டிஎம்கேவா பிஜேபியா இல்லை வேற யாரு, அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணலை, இது வரைக்கும் என்ன நடக்குது. ஏன் ரீசெண்டாக கூடங்க ஒரு பொண்ணை பப்ளிக்கில் ஒருத்தன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை கத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போதும். ஆனால் ஈஸியாக சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து பிஜேபி சைடு. ஸோ அங்கே இருக்கிற பிஜேபி ஒரு அமைச்சரோட பேரன், அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியல. பெண் சுதந்திரம்ன்றாங்க. இன்ன வரைக்கும் பெண் சுதந்திரம் எதுலலாம் இருக்குது? இன்ன வரைக்கும் ரேப்ஸ் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஏங்க இந்த ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இல்லாமல் எல்லோரும் இவ்வளோ ஃப்ரீடமாக கேர்ள்ஸ் வெளியில் போக முடியுது, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் போட முடியுது. அங்கே முடியுதுன்னா இங்கே ஏன் முடியல? ஏன்னா ஒரு கரெக்டான ஆட்சி இல்லை. யோசிங்க, 3 நாளில் இருக்குது. நம்ம கையில் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்மளுக்கு நல்லா தெரியும். யார் என்ன பண்ண நம்மளுக்கு என்ன பண்ணலைன்னு யோசிங்க. ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் இந்த தடவை நடக்க போது. அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம், அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு. எங்கள் 5 வருஷம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த 5 இயர்ஸ்ன்றது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கிடையாதுல்ல. 5 இயர்ஸ். இந்த விளம்பரங்களை பார்த்தோம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கேஸ்ட்டை பார்த்தெல்லாம் யாரும் ஓட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 2000 ரூபா தரானுங்க, 5000 ரூபா தரானுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்ல. நிஜமாவே நம்மளுக்கு என்ன தேவை, அது யார் பண்ணுவா, ஏன் எப்படி முடியுமா முடியாதா. நம்ம இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணும்போது கூட என்ன நினச்சி நம்ம ஓட் பண்ணியிருப்போம். ஏன் எம்ஜிஆர் இருந்தார், அதன் வழிப்படி வந்தவங்கன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணாங்க. இப்போது அந்த வழிப்படி வந்தவங்க பண்ண விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிஜமாவே அதை யார் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் அந்த அம்மா இப்போ இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்களை சொல்கிறேன். அவங்க இப்போ இல்லை. அவங்க வழியில் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணாங்க யோசிங்க. எதுக்காக பண்ணாங்க, என்ன இன்டென்ஷன். முக்கியமான நேரத்தில் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. 2000 ரூபா அது இதுன்னு இந்த காசுக்காகவும். ஆக்சுவலி அது நம்ம பணம் தான். நம்ம பணம் நம்மளுக்கு இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா. விஜய் சார் என்ன பண்ணாருன்றதை விட அவர் என்ன பண்ணாருன்றது யாருமே தெரியல இன்னும் யாருக்கும். பட் யோசிங்க, யார் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம். ஒரு ஆஸ் ஒரு ரசிகர்களாகவும் நம்ம ஒரு எமோஷனாகவும் நம்ம ஓட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருக்கு பண்ணணும்னு. பட் திங்க் பிஃபோர் யூ ஓட். ரொம்ப முக்கியம். யோசிச்சு ஓட் பண்ணுங்க. அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம கையில். இப்போது விஜய் சார் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன குழந்தை கூட பாலிடிக்ஸை பற்றி பேசுதுங்க. ஒரு ஆக்டர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. அந்த சின்ன குழந்தை கூட பேசுனா இப்போ எங்களுக்கு கூட பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சதே அவரால் தான். அதே சினிமாக்காரர். இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிய வேண்டாமா யார் ஆட்சிக்கு வரணும்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தாமதம் வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி.